அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. தெய்வீக நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, ஏழையின் கண்களை பாராயோ, என்னென்ன கவலைகள் தீராயோ, அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ.
உன் பிழியினிலே ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே. அருளொளி உண்டு உன் விழியினிலே, ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே. பெரும் துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ. அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1673 1675 வரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பர்லமோனியா என்ற இடத்திலே புனித மார்க்ரெட் அலக்காக் அவர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி, இவ்வளவாய் நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்ன 350வது ஆண்டு நிறைவை இந்த ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வருடத்திலே மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நற்கருணை ஆராதனை நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும், குறிப்பாக யாரெல்லாம் உள்ளம் உடைந்து இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் தேற்றரவையும் கொடுக்கக்கூடிய ஆராதனையாக மாறும் என்ற உணர்வோடு நன்றி வழிபாட்டிற்கு செல்லுவோம். திருப்பாடல் 103:10 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிக்காத கடவுள். நம்முடைய குற்றங்களை எல்லாம் மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. உடைய குற்றங்களை எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு நான் தூர எறிந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாத கடவுள். ஒருவேளை நம்முடைய குற்றங்களை கணக்கில் கொண்டிருந்தால் இன்றைக்கு நாம் நம்முடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டிருக்கும். ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் பார்க்காது நம்மை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று பாடுவோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. புனித பவுலடியார் 2 கொரிந்தியர் 4:8 மிகவும் அருமையாக சொல்லுவார். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. 9வது வசனத்திலே சொல்லுவார், துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இந்த நாட்களிலே நாம் கடந்து வந்த பாதைகள் உண்மையிலேயே நமக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருந்தாலும் கூட ஆண்டவர் இந்நாள் வரை நம்மை கரம் பிடித்து கைவிடாது காத்த கடவுள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கடவுள். நீ கடலை கடக்கையிலும் தீ நடுவே நீ நடக்கையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை கைவிடாத கடவுள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத
துன்பங்களும் துயரங்களும் வலிகளும் வேதனைகளும் நிறைந்த நேரத்திலும் கூட நம்மை கைவிடாத அந்த இதய தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. திருப்பாடல் 42:5 தாவீது அரசன் சொல்லுகிறார், நெஞ்சே நீ ஏன் கலக்கமுறுகிறாய் என்று. ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவோடு நெஞ்சோடு இதயத்தோடு அனுதினமும் பேசக்கூடிய கடவுள். குறிப்பாக நாம் கலக்கமுறுகிற நேரத்திலே, நாம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவரே நம்மோடு அனுதினமும் பேசுகிற, நம்முடைய இதயத்தோடு பேசுகிற கடவுள். குறிப்பாக வேதனைகளுக்கு மத்தியிலும் பாரங்களுக்கு மத்தியிலும் சொல்ல முடியாத துயரங்களுக்கு மத்தியிலும் இருக்கிற நேரத்திலே நம்முடைய இதயத்தோடு பேசக்கூடிய அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அளவில் அன்பையும் அருளையும் பொழிந்து இதயத்தை திறந்து காத்திருந்தாய். அளவில் அன்பையும் அருளையும் பொழிந்து இதயத்தை திறந்து காத்திருந்தாய். எங்கள் இதயத்தின் அரசே, அன்பின் சுனையே, வாழ்வெல்லாம் நன்றி கூறிடுவோம், வாழ்வெல்லாம் நன்றி கூறிடுவோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நாம் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டுக்கு பின்பு நாம் பாட வேண்டிய பல்லவி, இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. சீராக் 17:29. அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் மன்னிப்பு, அன்பு, இரக்கம், பரிவு என்னும் புண்ணிய குணநலன்களை விதைக்காமல் சுயநலத்தோடு வாழ்ந்து உமது பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்திய தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். சீராக் 21:1. பாவம் செய்துவிட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் கடவுள் எப்படி மன்னித்து விடுவார் என்ற அலட்சிய நோக்கத்தோடு எங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்போதோ பழைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்று எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் இறைவா, மன்னித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்?
சீராக் 28:4. அன்பின் நிறைவா, எம்முடைய வாழ்வில் எங்களுக்கு எதிராக தவறு செய்தவர்கள் எங்களிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டும் அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்த அனைத்தை மறக்காமல் மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பு என்னும் உயரிய மருந்தை கொடுக்க தவறி இருக்கிறோம். உள்மன காயங்களுக்கு மருந்திட தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே, எங்களை மன்னியும். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். ஆண்டவரின் தீர்ப்பு வரும் முன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். சீராக் 18:20. எங்களுடைய தவறுகளை பற்றி சிந்திக்காமல் மற்ற மனிதர்களின் குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தி மற்றவர்களை தவறாக தீர்ப்பிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிய தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். மற்ற மனிதர்களின் உணர்வுகளை புரிந்திடாமல் காயங்களுக்கு மேல் காயங்களை கொடுத்த சூழ்நிலைகளுக்காக எங்களை மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். இயேசுவின் திரு இதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபத்தை ஜெபிப்போம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன் பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானஸ்நான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கின்றோம் என உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கு பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துன்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளால் பங்குபடுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறர் அன்பு கட்டளைகளை பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரியாயிருக்கின்ற புனித கன்னி மரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும்
உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14. இறைவனது உயிருள்ள வார்த்தை 1. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலம் ஒரு வகையான பயத்தை, கலக்கத்தை உருவாக்கக்கூடிய காலம். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளே ஒரு வகையான பதற்றத்தோடு இருப்பதை பார்க்கிறோம். எப்பொழுது குண்டுகள் வெடிக்கும், எப்பொழுது கட்டடங்கள் தகர்க்கப்படும் என்று தெரியாது ஒரு வகையான பதற்றத்தோடு நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற நேரம் இது. பிஞ்சு குழந்தைகள் கூட அடுத்த வேளை உணவு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நாம் மண்ணை தின்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே என்று புலம்பக்கூடிய இந்த நேரத்திலே திரு இருதய ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். இந்த பயப்படக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து, என் மகனே மகளே, ஏதோ ஒரு பயத்தோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு பயத்தோடு நீ என்னிடம் வந்து கொண்டிருக்கிறாய், இதோ நீ உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவரே நமக்கு அறுதியிட்டு கூறுகிறார். முன்பெல்லாம் கொடிய விலங்குகளுக்கும் கொடிய பூச்சிகளுக்கும் இருட்டு அறைக்கும் உயர்ந்த மலையை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கு வித்தியாசமான காரியங்களுக்காக பயப்படுவதாக ஜான் ஹாப்கின்ஸ் என்ற பல்கலைக்கழகத்திலே நடந்த ஆய்வு சொல்லுகிறது. இன்றைக்கு கொடிய நோய்களுக்கு மனிதர்கள் பயப்படுகிறார்கள். அணுகுண்டு எப்பொழுது வீசப்படும் என்பதை குறித்து பயப்படுகிறார்கள். தங்களுடைய பெற்றோர்கள் எப்பொழுது விவாகரத்து செய்து கொள்ளுவார்கள், அந்த மனநிலையிலேயே பெற்றோர்கள் இருக்கிறார்களே என்பதை குறித்து பிள்ளைகள் பயப்படுவதாக அந்த பல்கலைக்கழகம் எழுதுகிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்பதுதான். தாவீது அரசன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தாவீது அரசன் திருப்பாடல் 27:1 சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட நேரத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், திருப்பாடல் 27:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை சுற்றிலும் எதிராளிகள் சூழ்ந்து நின்ற நேரம் அது. வாழ்க்கையிலே நிறைய எதிராளிகளை அவன் சந்தித்தான். சவுல் அவனை ஓட ஓட விரட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் தன்னுடைய தகப்பன் சவுலை பார்த்து சொல்கிறான், அப்பா, நீங்கள் போரிடக்கூடிய காலம் வந்தது, நீங்கள் போரிடாமல் தன்னுடைய உயிரையும் துச்சமென கருதி உங்களுக்காக போரிட்ட அந்த தாவீதை நீங்கள் எதிரியாக நினைத்து ஒரு காட்டு கௌதாரியை போல நீங்கள் விரட்டுகிறீர்களே, கொலை செய்ய பார்க்கிறீர்களே என்று யோனத்தான் சவுலிடம் சொன்னதாக பார்க்கும்.
சவுல் 18 முறை இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். தானே பெற்றெடுத்த மகன் அப்சலோம் ஓட ஓட விரட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓட ஓட விரட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானே தேர்ந்தெடுத்த படை தளபதிகளுள் ஒருவரான அகிதோபேலும் அந்த அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை எதிர்க்க ஆரம்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரம், அவனை சுற்றிலும் எதிராளிகள் சூழ்ந்து நின்ற நேரத்திலே அந்த தாவீது அரசன் சொல்கிறான், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? காரணம், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்று சொல்கிறார். தாவீது தன்னுடைய பிரச்சனையை பார்க்காமல், தனக்குள்ளாக பயத்தை உருவாக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பார்க்காமல், அந்த பிரச்சனைக்கு மேலாக நின்ற கடவுளை உற்று நோக்க ஆரம்பித்தான். 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிற பெரிய சக்திகளை விட, பெரிய பிரச்சனைகளை விட உங்களுக்குள் இருக்கிற கடவுள் பெரியவர். அவன் பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கவில்லை. மனிதர் கொடுத்த பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காது, அந்த பிரச்சனைகளுக்கு மேலே நின்ற கடவுளை அவன் உற்று நோக்கினான். ஆகவேதான் அவன் சொல்கிறான், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்வதாக பார்க்கும். திருப்பாடல் 27:10 எழுதப்பட்டு இருக்கிறது, என் தாயும் என் தந்தையும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று. 1 சாமுவேலுடைய புத்தகம் 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சாமுவேலை ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்பி சவுலுக்கு பதிலாக இந்த வீட்டிலிருந்து ஒருத்தனை அருட்பொழிவு செய் என்று சொல்லுகிறார். அவன் 7 புதல்வர்களையும் நிற்க வைக்கிறான். ஆண்டவர் அவர்களை அருட்பொழிவு செய்யவில்லை. அப்பொழுது சாமுவேலே கேட்கிறார், உனக்கு வேற யாராவது உண்டா என்று கேட்கிற பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வருகிறது, ஐயோ கடைசியிலே பிறந்த ஒரு மகன் இருக்கிறான் என்று. தன்னுடைய சொந்த மகனே அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆகவேதான் தாவீது அரசன் சொல்கிறான், என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் கூட நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த பிரச்சனையை விட எனக்கு மேலே இருக்கிற கடவுள் மிகப்பெரியவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். திருப்பாடல் 27:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சுற்றிலும் பொய் சாட்சிகளை புனைகின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே அந்த தாவீது அரசன் இருந்தான். தாவீது அரசன் எதற்குமே பயப்படாத அந்த மனிதன் திருப்பாடலில் சொல்கிறான், என்னை அச்சுறுத்தும் மனிதருடைய நாவிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அவ்வளவு கொடியதா இருக்கும், நம்முடைய தூக்கத்தை கலைத்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தாவீதுக்கு வந்தது. நான் அந்த தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டேன். காரணம், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இன்றைக்கு எனக்கு அருமையான என் மகனே மகளே, ஏதோ ஒரு பயத்திற்குள்ளாக இந்த இடத்திலே, இந்த நற்கருணை ஆராதனையிலே நீ கலந்து கொண்டிருக்கிறாயா? மனிதர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களே என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு நீ இதிலே நிற்கிறாயா? உன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் உண்மையிலே உன்னை பற்றி பொய்யான காரியங்களை எல்லாம் பேசி உன்னை மனநோக பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? நீ இந்த பிரச்சனைகளை பார்க்காதே, இந்த பிரச்சனைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுளை பார். நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை திடப்படுத்துவார். திரு இருதய ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம். ஆமென். இப்பொழுது நாம் கடவுளிடம் மன்றாடவிருக்கிறோம். வெளியில் சொல்ல முடியாத மன்றாட்டுகளோடு கூட இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறவரே, நீர் என்னுடைய மன்றாட்டை கேளும். அப்பா தந்தையே என்று பாடுவோம். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை
ஏற்படுத்தும் எம் அரசரே இறைவா, போரச்சத்தினால் வாழும் மக்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் இழந்த அமைதியை திரும்ப பெற்றிட அருள் தாரும். போர்கள், சண்டைகள், கலவரங்கள், பயங்கரவாதம், தீவிரவாதம் போன்ற தீங்குகள் யாவும் நீங்க பெற்ற நிம்மதியான சூழலை உலகம் முழுவதும் பெற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலளிக்கும் இறைவா, நோயின் தாக்கத்தினால் உடல் உள்ள அமைதியை இழந்து கவனிப்பும் பாதுகாப்பும் உதவியும் ஆதரவுமின்றி தனிமையில் வாடுவோரின் தனிமையை போக்கி அருளும் மனித இரக்கமின்றி செயல்படுவோர் தங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களின் தேவையில் ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்மனதினை பெற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, சாலையோரங்களிலும் தெருக்களிலும் இருக்க இடமின்றி உண்ண உணவுமின்றி தனிமையில் வாடும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோ. தங்கள் வாழ்வில் அடிப்படை தேவைகளை கூட அனுபவிக்காமல் வாழும் அவர்கள் இழந்து போன வாழ்வை திரும்ப பெற்றிடவும் மனித மாண்போடு இவ்வுலகில் வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே இறைவா, ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ அழைப்பு விடுத்தி நாங்கள் வாழும் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியா மனநிலையை காண்கிறோம். போட்டி பொறாமை, மன்னிக்க முடியா மனநிலை, கோபமாகிய தீய எண்ணங்களால் ஒருவர் மற்றவரை எதிர்த்து வாழக்கூடிய மனநிலையில் இருந்து விடுபட்டு அன்பின் திருக்குடும்பமாய் நாங்கள் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய குடும்பம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பல. நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய சவால்கள் பல. வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு நடைபணங்களாக நாம் பயணிக்கலாம். இந்த நேரத்தில் இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். முடிந்தவர்கள் கரங்களை விரித்து, என் குடும்பத்தின் ஏக நம்பிக்கை நீரே என்ற உணர்வோடு நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும்
நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டிலில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் பற்றுறுதியையும் இறை அச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார அருள்வீராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆட்சி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆட்சி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்களும் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தந்தை 14ஆம் சிங்கிராயர் அவர்களின் ஆன்ம சரீர சுக நன்மைக்காகவும் மேதகு ஆயர் அவர்களின் ஆன்ம சரீர சுக நன்மைக்காகவும் நம் பங்கு தந்தையர்களுடைய ஆன்ம சரீர சுக நன்மைக்காகவும் அருட்சகோதரிகளுடைய ஆன்ம சரீர சுக நன்மைக்காகவும் இந்த திருமணி ஆராதனையில் கலந்து கொண்டவர்களின் ஆன்ம சரீர சுக நன்மைகளுக்காகவும் இவர்கள் கேட்கும் நன்மையான காரியங்கள் அனுகூலமாகத்தக்கதாகவும் இவர்களையும் இவர்களது குடும்பங்களையும் செய்யும் தொழில் முயற்சிகளையும் இயேசுவின் திரு இருதயம் ஆசீர்வதிக்கும்படியாகவும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எனக்கு நீன்றி வேறுண்டோ? துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? நினைவெல்லாம் நிறைகின்ற இருதயமே, இருதயமே, திரு எனக்கு நீன்றி வேறுண்டோ? துணை எனக்கு
மகிழ்கின்றது. என் மனம் எல்லாம் உனக்காக துடிக்கின்றது. புவியாவும் உனை பாடி மகிழ்கின்றது. என் மனம் எல்லாம் உனக்காக துடிக்கின்றது. கரையேதும் இல்லாத அருட்கடல் நீ, உன் அருகில் நான் இருந்தாலே ஆனந்தமே. உன் அருகில் நான் இருந்தாலே ஆனந்தமே. துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? நினைவெல்லாம் நிறைகின்ற இருதயமே, திரு இருதயமே, இருதயமே, திரு இருதயமே. புலம் நாடும் ஊற்றாக உனை கண்டேனே. மனம் உடைந்தோரின் உறவாக நீயே வருவாய். புலம் நாடும் ஊற்றாக உனை கண்டேனே. மனம் உடைந்தோரின் உறவாக நீயே வருவாய். என் தோளில் பாரங்கள் அழுத்திடவே, என் சுமை தாங்கிலை பாற்றி அருள்பவரே. என் சுமை தாங்கிலை பாற்றி அருள்பவரே. துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? நினைவெல்லாம் நிறைகின்ற இருதயமே, திரு இருதயமே, இருதயமே, திரு இருதயமே. துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? துணை எனக்கு நீன்றி வேறுண்டோ? இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் எங்கள் வைக்கிறோம். நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் எங்கள் வைக்கிறோம். நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். மரியாயின் மாசற்ற இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கை ஸ்தலத்தில் இருக்க ஆத்துமாக்களுக்கு ஆறுதலாகவும், நமது குடும்பங்களிலே மரணமாய் போன சகலருடைய ஆத்துமங்களுக்கு ஆறுதலாகவும், மறக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்களுடைய ஆத்துமங்களுக்கு ஆறுதலாகவும், இப்பங்கில் மரணமடைந்த சகல விசுவாசிகளின் நித்திய இளைப்பாற்றிக்காகவும், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆட்சி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆட்சி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.